ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது ஹபீபி படத்தின் திரை விமர்சனம். ஹபீபி படத்தில் கஸ்தூரி ராஜா, மாளவிகா மனோஜ், ஈசா, அனஸ்வர்யா ராஜன், தனஸ்ரீ சுதாகரன் ஆகியோர் நடித்திருக்கிறார்கள். சாம் சிஎஸ் இசையமைத்திருக்கிறார். மகேஷ் முத்துசாமி ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கி இருக்கிறார் மீரா கதிரவன். தென்காசி மாவட்டத்தில் கடைநல்லூர் தொகுதி இருக்குது, சட்டமன்ற தொகுதி. அங்கே நான் போயிருக்கேன். முழுக்க இஸ்லாமியர்கள் வாழும் பகுதி. தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்கள் வாழும் பகுதி நிறைய இருக்குது. ஆனால் கடைநல்லூர் வந்து முழுக்க இஸ்லாமியர்கள் வாழும் பகுதி. அதில் 1980 நடக்கிற கதையாக இதை மீரா கதிரவன் எழுதி இயக்கி இருக்கிறார். ஒரு இஸ்லாமிய பெண்ணும் இஸ்லாமிய இளைஞனும் காதலிக்கிறார்கள். ஆனால் அந்த காதலுக்கு இடையூறாக இருப்பது சமுதாய கோட்பாடுகள், சூழ்நிலை, பொருளாதார ஏற்றத்தாழ்வு, சமூக பார்வை, இப்படி பல காரணங்கள். இதனால் காதலனும் காதலியும் பல்வேறு தண்டனைகளுக்கு ஆளாகிறார்கள். இருந்தாலும் காதலில் உறுதியாக இருக்கிறார்கள். ஆனால் கடைசியில் அந்த கதாநாயகனுடைய அப்பா கஸ்தூரி ராஜா என்ன சொல்கிறாருன்னா, எப்பா நீ வெளிநாடு போய் சம்பாதிச்சிட்டு வா, சம்பாதிச்சதுக்கப்புறம் உன்னுடைய நிலை உயர்ந்துடும், அப்போ உங்கள் பொண்ணு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ கதாநாயகன் மறுபடியும் அரபு நாட்டுக்கு செல்கிறான், சம்பாதிச்சிட்டு வர்றான். ஆனால் சம்பாதிச்ச பணத்தெல்லாம் அவங்க உள்ளூரில் உள்ள ஒருத்தர்கிட்ட கொடுக்குறாங்க, அவர் ஏமாற்றி விடுறார். ஸோ மறுபடியும் தகராறு. அப்புறம் வேற ஒரு பெண்ணை காதலிக்கிறாரு. அவர் இப்போ வேற ஒரு பெண்ணை காதலிக்கும் போது அவங்களும் வந்து வீட்டில் கசமுசான்னு சண்டை போட்டுடுறாங்க. இதனால் மனமுடைந்து கஸ்தூரி ராஜா துவா செய்யும் பொழுதே சுருண்டு விழுந்து இறக்கிறார். கதாநாயகன் கதாநாயகி காதலித்தார்களா? அதற்கு பிறகு இரண்டாவது காதல் துளிர்த்ததே, அது வெற்றி பெற்றதா என்பது தான் ஹபீபி படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சி. ஹபீபி இதுவரைக்கும் எத்தனையோ இஸ்லாமிய படங்கள் பார்த்துருக்குறோம். அதிலெல்லாம் நம்மை ஒரு அந்நியத்தனமாகத்தான் பார்க்க செய்திருப்பார்கள். ஆனால் இதில் அவர்களில் ஒருவராக நம்மை பார்க்க செய்திருக்கிறார் மீரா கதிரவன். எந்த இடத்துலையும் குரோதம் இல்லை, மத விரோதம் இல்லை. நம்ம இந்து மதத்தில், கிறிஸ்தவ மதத்தில் எப்படி சாதி மதம் இருக்கோ, சாதி இருக்கோ, அதேமாதிரி அவங்களையும் சாதி இருக்குது என்பதை ஒத்துக்கொள்கிறார்கள், மேம்போக்காக ஒத்துக்கொள்கிறார்கள். சாதி தான் தடையாக இருக்கிறது. படம் அருமையாக இருக்குங்க. எல்லாமே புதுமுகங்கள். ஒரே ஒருவர் நமக்கு அருமையானவர் யாருன்னா கஸ்தூரி ராஜா தான். கதாநாயகனுடைய தந்தையாக வாழ்ந்திருக்கிறார் கஸ்தூரி ராஜா. எத்தனையோ படங்கள் அவர் இயக்கியிருக்கிறார், வெற்றி படங்களை இயக்கியிருக்கிறார். நானும் அவர் இயக்கிய படங்களை நடிச்சிருக்கேன். ஆனால் அவர் ஒரு மிகச்சிறந்த நடிகர் என்பதை இந்த படத்தில் நிரூபிச்சிருக்கார் கஸ்தூரி ராஜா. மீரா கதிரவன் பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லும் பொழுது அவர் கஸ்தூரி ராஜா டைரக்டர்களுடைய டைரக்டர். தேவைப்பட்ட மட்டும் கருத்து சொல்லுவார். அது சரியாக இருந்தால் நான் கண்டிப்பாக ஏற்றுப்பேன். இதை வச்சுக்கணும், இதை மாற்றிக்கணும் அப்படின்லாம் சொல்லவே மாட்டார். ரொம்ப டீசெண்டாக நடந்துக்கிட்டார். ஆரம்பத்தில் கஸ்தூரி ராஜா ரொம்ப கோவப்படுவார் அப்படின்லாம் நிறைய பேர் என்னுடைய நண்பர்கள் சொன்னாங்க. அதுக்கு முற்றிலும் மாறுபட்டவராக இருந்தார் கஸ்தூரி ராஜா. மாளவிகா மனோஜ் அழகான முகம், கதாநாயகிக்கு பாந்தமான உருவம். அந்த காதலை கண்களின் மூலமாகவே வெளிப்படுத்துகிறார் மாளவிகா மனோஜ். அற்புதம். எப்படி தான் கண்டுபிடிச்சாருன்னு தெரில மீரா கதிரவன். 199% புதுமுகங்கள் தான். கஸ்தூரி ராஜாவை தவிர மிச்ச எல்லாருமே புதுமுகங்கள் தான். ஆனால் புதுமுகங்கள் மாதிரி தெரியவே இல்லைங்க. கேமரா ஃபியரே இல்லை. அவ்வளோ அழகாக எல்லோருமே நடித்திருந்தார்கள் சொல்ல மாட்டேன், வாழ்ந்திருந்தார்கள். அந்த இஸ்லாமிய குடும்பத்தில் நாமளும் ஒருத்தராக வாழ்கிறது தான் மீரா கதிரவன் இயக்கத்துக்கு வெற்றி. ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, தாய் கிழவி படத்துக்கு அப்புறம் மனதை கசக்கி பிழிந்து அழ வைத்த படம், உருக வைத்த படம் ஹபீபி. காதலர்கள் இந்து மதத்தில் மட்டுமல்ல, கிறிஸ்தவ மதத்தில் மட்டுமல்ல, எவ்வளவு
சோதனையை சந்தித்திருக்கிறார்கள், வேதனையை சந்தித்திருக்கிறார்கள் என்று பல படங்களை பார்த்துருக்கோம். இந்த படத்தில் யாரையும் காயப்படுத்தாமல், யாரையும் புண்படுத்தாமல் பிரமாதமாக பண்ணியிருக்காரு மீரா காரமன். சில இடங்களில் கொஞ்சம் போர் அடிக்குது, ஆனால் அதை தவிர்க்கவே முடியாது. ஏன்னா படம் அவ்வளோ நீட்டாக இருக்குது. அந்த கடைநல்லூரில் காட்டும்போது அப்படியே நமக்கு நம்ம எங்கேயோ துபாயில் இருக்குமா, அரபு நாட்டில் இருக்கமாங்கிற மாதிரியே இருக்குது. மகேஷ் முத்துசாமி ஒளிப்பதிவு செய்திருக்கார், பிரமாதங்க. அது ரோடு காட்சிகளாக இருந்தாலும் சரி, அந்த வீடு விட்டு வீடு தாண்டி ஓடும் காட்சிகளாக இருந்தாலும் சரி, மசூதி காட்சிகளாக இருந்தாலும் சரி, பிரமாதப்படுத்தியிருக்கார் மகேஷ் முத்துராஜன். சாம் சிஎஸ் இசையமைத்திருக்கிறார். ஒரு வித்தியாசமான பாடல்கள், வித்தியாசமான இசைங்க. ஒரு வழக்கமான படத்தை பார்த்த மாதிரி இல்லவே இல்லை. வேறு ஒரு உலகத்தில் நம்ம வாழ வச்சுருக்காரு மீரா கதிரவன். அருமையான பாடல் வரிகள், டுவைட்லாம் கிடையாது, ரொம்ப நீட்டாக இருக்குது பாடல். எந்த இடத்துலையும் இரட்டை அர்த்த வசனம் கிடையாது, எந்த மதத்தையும் புண்படுத்தல் கிடையாது. நீட்டாக பண்ணியிருக்காரு மீரா கதிரவன். நீங்கள் எத்தனையோ படங்கள் பார்த்துருக்கலாம், ஆனால் இந்த படம் பார்க்கும்போது மனசில் ஒரு வலி வரும். அதாவது நிறைய பேர் சம்பாதிக்கிறதுக்காக வெளிநாடு போகிறாங்க, ஆனால் இங்கே உங்களுடைய தாய் தந்தையர், மனைவி, சகோதரிகள் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க தெரியுமா? குறிப்பாக வெளிநாட்டிலே பணிபுரிபவர்களுடைய மனைவிக்கு கணவனுடைய பாசம் கிடைப்பதில்லை. மகனுக்கு அந்த தந்தை பாசம் கிடைப்பதில்லை. எவ்வளவு கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் சம்பாதிச்சு கொண்டு வந்தோம் என்னையா? அப்போ நம்மளோட இருக்கணும், கணவன் நம்மளோட இருக்கணும், அதான முக்கியம். சம்பாத்தியத்திற்காக, வெறும் காசுக்காக நாட்டை விட்டு நாட்டை தாண்டி போவது சரியா? அருமையான கேள்வி. இதை நாசூக்க சொல்லியிருக்காரு. அந்த பாடத்தை பெற்றுக்கொண்டவர்களுக்கு பாடத்தின் பயன் கிடைக்கும், அதான் உண்மை. அதே மாதிரி காதலிக்கிறவர்களை சந்தோஷமாக வாழ விடுங்கள், இதான் படத்தில் நிறைய மெசேஜ். அப்புறம் கடைசி காட்சி அப்படியே மனசை உருக்க வச்சுட்டாருங்க. அது சொல்ல முடியாது. பழைய காதலியை பார்க்க போகிறான், ஆரம்பகால காதலியை பார்க்க போகிறான் காதலன். அதுக்கு அவள் சொல்கிற வார்த்தை அடாடாடாடா. நான் 1970களில் வெண்ணிராட படம் பார்த்தேன். வெண்ணிராட படத்தில் கடைசியில் ஜெயலலிதா ஒரு வெள்ளை உடை வெண்ணிராடை அணிந்து வருவார். அப்படியே மனசு உடைஞ்சிருங்க. வெண்ணிராடை படத்துக்கு பிறகு கிளைமாக்ஸு மனசு உடைந்தது இந்த படத்தில் தான். நான் சொல்வதை நீங்கள் கண்டிப்பாக அனுபவிப்பீர்கள். தியேட்டரில் போய் பாருங்கள், குடும்பத்தோடு பாருங்கள். அதுவும் பசங்களெல்லாம் கூப்பிட்டு போங்க. ஆபாச நடனம் கிடையாது, ரெட்டை அர்த்த வசனம் கிடையாது. நீட்டாக ஒரு குடும்ப படத்தை பார்த்த ஒரு தன்னிறைவு, மகிழ்ச்சி, சந்தோஷம் கிடைக்கும். பைல்வான் பார்வையில் ஹபீபி படத்துக்கு 100க்கு 70 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.